உலகத்துல மனிதனுக்கு கடவுள் நம்பிக்கையும் கடவுள் வணக்கமும் கடவுள் பக்தியும் கடவுள் தொண்டும் எப்படி ஏற்படுது? ஏன் அதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்குது? ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டியது அவசியம். பகுத்தறிவு உள்ள மனிதனின் கடமையே சிந்திப்பது தான். அந்த விதத்தில் நான் சொல்றத சிந்தி. முதலாவதாக மனிதனுக்கு கடவுள் நம்பிக்கை எப்படி உண்டாகுது? தானாகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் நம்பிக்கை அவன் பிறக்கும் போதே உண்டாகுதா? கடவுள் நம்பிக்கையுடனேயே பிறக்கிறானா? இல்லைனா மனிதனுக்கு குழந்தை பருவத்திலிருந்து கடவுள் நம்பிக்கை புகுத்தப்படுதா? இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற கோடான கோடி ஜீவராசிகள்ல மனிதனை தவிர, அதுவும் மனிதர்கள்ல கூட பல பேரை தவிர மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் கடவுள் நம்பிக்கை என்பது அறவே மனிதர்களுக்கு கூட புகுத்தப்பட்டதுதான், கற்பிக்கப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிற எல்லாருமே ஒரே மாதிரியான கடவுள்கிட்ட நம்பிக்கை கொண்டவங்க அல்ல. இந்த கருத்துக்கள் சாதாரணமா கிறிஸ்துவ மதக்காரனுக்கு ஒரு மாதிரி, இஸ்லாம் மதக்காரனுக்கு ஒரு மாதிரி, இந்து மதத்திலேயே சைவனுக்கு ஒரு மாதிரி, வைணவனுக்கு ஒரு மாதிரி, சைவ வைணவத்துக்குள்ளேயே பல பிரிவுங்க. அந்த பிரிவுங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதம். இன்னும் பல காரணங்களால பலருக்கு பல மாதிரி நம்பிக்கைகள் ஏற்படுகிறது. இதுல கூட கீழ்நிலை அறிவில் இருக்கிறவனுக்கு ஒரு விதமாகவும் மேல்நிலை அறிவில் இருக்கிறவனுக்கு ஒரு விதமாகவும் தோன்றுகிறது. இதுக்கெல்லாம் காரணம் வாய்ப்பு, கற்பிப்பு, சூழ்நிலை, தேவை. இதெல்லாம் இல்லாம வேற எதை சொல்ல முடியும்? கடவுளை பற்றி கற்பித்தவர்கள் யாராக இருந்தாலும், அதாவது தாய், தந்தை, குரு, இன்னும் நம்முடைய சமயங்கள், நூல்கள் எதுவானாலும் கடவுளை வணங்கினால் நலம் பெறலாம் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தை அடிப்படையாக வச்சுதான் புகுத்தி இருக்கிறாங்களே தவிர வேற ஒன்று. அவங்களும் மற்றவங்களுக்கு புகுத்தினவங்களுக்கும் கடவுளை நம்பினா, வழிபட்டா, பிரார்த்தித்தா தங்களுக்கு வேண்டிய நலன்கள்லாம் கிடைக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருக்கிறவர்களாக இருக்கிறார்களே தவிர, இன்னும் தன்னுடைய தவறு மன்னிக்கப்படும், தங்கள் தகுதிக்கு மேல தான் பலன் அடையலாம் இப்படிங்கிற எண்ணம் தான், ஆசைகள் தான், பேராசைகள் தான் இந்த வழிபாட்டுக்கும் கடவுள் தொண்டுக்கும் காரணமா இருக்கு. உண்மையான பொது உடைமை மதக்காரர்கள், சமதர்ம கொள்கைக்காரர்கள், பௌத்தர்கள், பகுத்தறிவாதிகள், நாஸ்திகர்களுக்கு இந்த எண்ணங்கள், அதாவது சுயநலத்திற்காக கடவுளை நம்புதல், கடவுளை வணங்குதல், பிரார்த்திக்கிறது, இப்படிப்பட்ட எண்ணங்கள், குணங்கள் தோன்றுவதில்லை. இன்னும் அவங்க இந்த கடவுளை நம்புகிறவர்களை முட்டாள்களும், பேராசைக்காரர்கள், மற்ற மக்களை ஏய்ப்பவர்கள் அப்படின்னு தான் நினைப்பாங்க. கடவுள் அப்படிங்கிற சொல்லும் கருத்தும் உண்மை இல்லாததும் பொருளற்றதுமா இருக்கிறதுனால அதை பற்றி ஒரு பொருள், ஒரு தன்மை இல்லாம பல ஆயிரக்கணக்கான கருத்துக்கள் ஏற்பட்டுடுச்சு. எந்த ஜீவனுக்கும், அதுவும் அறிவில்லாத, சிந்தனை இல்லாத எந்த ஜீவனுக்கும் தேவையில்லாத கடவுள், இந்த பகுத்தறிவு இருக்கிற, சிந்தனை இருக்கிற, சுதந்திரமா இருக்கிற, தனக்கு வேண்டியதை காப்பாற்றிக் கொள்ள, நல்வாழ்வு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள, தனக்கு வர்ற கேடுகளை தவிர்த்துக்கு சக்தி இருக்கிற மனுஷனுக்கு கடவுள், கடவுள் செயல், கடவுள் அருள் அதெல்லாம் எதுக்காக தேவை அப்படின்னு கேட்குது. கடவுளே அப்படிப்பட்ட எண்ணத்தை ஏற்படுத்தினார் என்றால், கடவுள் இந்த எந்த வசதியும் இல்லாத மற்ற ஜீவராசிங்களுக்கு ஏன் அவர் எண்ணத்தை ஏற்படுத்தல? இதற்கு கடவுள் நம்பிக்கைக்காரர்கள், கடவுளுடைய அருள் தேடுறவங்க எல்லாம் என்ன பதில், என்ன சமாதானம் சொல்ல முடியும்?
இந்த கடவுள் தன்மைகள்லாம் மனுஷனுக்கு பாஷைங்க மாதிரி. எந்தெந்த சமூகத்தில் பிறக்கிறோமோ அந்த பாஷையை பேசுகிற மாதிரி, எந்தெந்த நாட்டில் பிறக்கிறோமோ அந்த நாட்டுக்காரன் மாதிரி, எந்தெந்த மதத்தில் பிறக்கிறோமோ அந்த மதக்காரன் மாதிரி பிறந்து வளர்ந்த பழகின இடங்களுக்கு ஏற்ப அமைகிற தன்மையை தவிர இயற்கையானது என்று எந்த காரணத்தை கொண்டு இவற்றையெல்லாம் சொல்ல முடியாது. தேசப்பற்று அப்படின்னும் மொழிப்பற்றுன்னும் வயிற்று பழப்புக்காரன் முட்டாளுங்க கற்பிச்சுக்கிட்டு பலனடையணும் ஒன்று பார்க்கறது எப்படியோ அப்படிதான் இந்த சுயநலக்காரர்களும் முட்டாள்களும் கடவுள் அருள், கடவுள் பக்தி, கடவுள் பற்று, கடவுள் தன்மை, கடவுள்கள் எண்ணிக்கை, கடவுள்கள் உருவம் இதையெல்லாம் கற்பித்து மக்களை ஏமாத்துறதுக்கும் மடையர்களாக மாத்துறதுக்கும் கங்கணம் கட்டிக்கிட்டு மனித சமுதாய வளர்ச்சியை பாழாக்குறாங்க. அப்படிங்கிறது இல்லாம இதுல எந்த உண்மையும் நாணயமும் இல்லை. கடவுள் பணிக்காக, கடவுளை காப்பாத்துறதுக்காக, கடவுளை விளம்பரப்படுத்துறதுக்காக பாதிரிங்க, முல்லாக்கள், சங்கராச்சாரியர்கள், ஜீயர்கள், பண்டார சன்னதிங்க, குருக்கள், பூசாரிங்க, இப்படி பல கூட்டங்கள் மனிதனுக்கு எதுக்காக தேவை? இதனால இந்த கூட்டம் தான் கவலை இல்லாம, உழைப்பு இல்லாம சுகபோக வாழ்வு வாழறாங்களே ஒழிய இவங்களால யாருக்கு, எந்த ஜீவனுக்கு என்ன பயன்? இதனால இப்படிப்பட்ட செய்திகளால இந்த கூட்டம் தான் கவலை இல்லாம, உழைப்பு இல்லாம வாழறாங்க அப்படிங்கிறத நீங்க நல்லா யோசித்து பாருங்க. வேற எதுக்கு இந்த கடவுளும் மதமும்? இன்னும் இந்த கடவுளை ஏற்படுத்தி, மதத்தை ஏற்படுத்தி, கடவுள் பேரால, மதத்தின் பேரால பல நிர்பந்தங்களை ஏற்படுத்தி மக்களை இயற்கைக்கும் நேர்மைக்கும் சுதந்திரத்துக்கும் கேடா நடக்கும்படி நடக்க வேண்டியதாக பல கருத்துக்களை கற்பனை செஞ்சு மக்களை வஞ்சிக்கிறாங்க. உலகத்திலே ஆகட்டும், நம்ம நாட்டிலே ஆகட்டும், கடவுள், மதம், சாஸ்திரம், தர்மம் இதெல்லாம் கற்பிக்கப்படலைன்னா உலகத்தில் ஏழை ஏது, பணக்காரன் ஏது, பாட்டாளி ஏது, பிராமணன் ஏது, பட்டினி கிடக்கிறவன் ஏது? இவ்வளவு கொடுமைகளை, பேதங்களை இந்த சமுதாயத்தில் வச்சு முட்டாள்தனமா, பித்தலாட்டத்தனமா, மோசமா கடவுளை நம்பு, கடவுளை வணங்கு, கடவுள் சொன்னபடி நடக்க, உனக்கு தரித்திரம் நீங்கும் அப்படின்னா, ஆகவே கடவுள் அப்படிங்கிறதும் பிரார்த்தனை அப்படிங்கிறதும் இந்த கடவுள் அருள் அப்படிங்கிறதும் கைதேர்ந்த பித்தலாட்டக்காரர்களுடைய மோசடி, தந்திரம் அப்படின்னு தான் சொல்லணும். நாம சமதர்ம அடையணும்னு ஆசைப்பட்டு இறங்கிட்டோம். இனி இந்த மாதிரி புரட்டுகளுக்கும் முட்டாள்தனங்களுக்கும் இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு வேண்டி கேட்டு